வணக்கம் நேயர்களே. எங்களுடைய காசு கரைந்து போகிறது, கொடுத்த காசு கூட திரும்பி வருதில்லை, என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லி நாங்கள் எல்லோருமே தலையெப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அதிகமாக கடன்கள் வாங்குகிறோம். காரணம் வரவுக்கு மீறிய செலவு, ஆடம்பர வாழ்க்கை. இவை முதன்மை காரணங்கள். இப்போ நாங்கள் எங்கிட்ட இருக்கக்கூடிய காசை கரைக்காமலும் கொடுத்த காசை கடனை எவ்வாறு வாங்குவது என்பதற்கும் சில சம்பிரதாயங்கள் இருக்கிறதாம். பொதுவாக நாங்கள் கடன் வாங்குவதும் கொடுப்பதும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அது தவிர ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாலை 4:30 6 மணி என்கின்ற அந்த ராகு காலம் அந்த நேரத்துக்குள் வந்தால், அந்த ராகு காலத்தில் நீங்கள் அருகிலுள்ள சிவன் ஆலயத்திற்கு சென்று வைரவ பெருமானுடைய சன்னிதானத்திலே, சிவனாலயத்தில் இருக்கக்கூடிய வைரவரில் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஒரு தூய்மையான வெள்ளை துணியில் 27 மிளகுகளை வைத்து சுற்றி முடிஞ்சு போட்டு மண்ணினால் செய்யப்பட்ட அகல் விளக்கு, அந்த விளக்கிலே அந்த கட்டப்பட்ட துணியை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தீபம் ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபத்தை வைரவ பெருமானுக்கு காட்ட வேண்டும். அதற்கு முன்பதாக அந்த தீபத்தை சுற்றி குங்குமத்தை நீங்கள் போட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் தொடர்ச்சியாக 3 வாரங்கள் செய்து வந்தால் உங்களுக்கான கடன் பிரச்சனைகள் தீர்ந்து கொடுத்த கடன்கள் எல்லாம் திரும்ப வருமாம். என்று சொன்னால், ராகு காலம், சர்ப்பம் மற்றும் கேது இவைகள் தான் அந்த பண கொடுக்கல் வாங்கல்களை சிக்கல் படுத்துகின்ற கிரகங்களாக பார்க்கப்படுகிறது. எனவே அதனுடைய நிவர்த்தியாக, பரிகாரமாக இந்த வழிபாடு செய்யப்படுகிறது. இல்லை என்றால் வீட்டில் நீங்கள் இருந்தவாறு செய்யக்கூடிய பரிகாரம் என்று சொன்னால், கல் உப்பு கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல் எள்ளு, கொஞ்சம் கருப்பு எள்ளு எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துனே வேண்டும். ஒரு வெள்ளை துணியில் சுற்றி கன்னி மூலை, தென்மேற்கு அறை இருக்கு இல்லையா, அந்த தென்மேற்கு மூலையில் கன்னி மூலையில் துணியை கட்டி வைத்தாலும் கடன் பிரச்சனைகள் தீரும் என்று நம்பப்படுகிறது. இது நான் என்பதை விட பொதுவாக மக்கள் நம்புவது இல்லை. ஆனால் அதிகமானவர்கள் நம்புகிறார்கள். ஏனென்றால், இதை நான் சொல்லுகின்ற பொழுது சில வீடுகளை நினைத்து பார்க்கிறேன். அங்கும் சில முடிச்சுகள் ஆங்காங்கே இருக்கும். ஆனால் அவர்கள் வசதியாகத்தான் இருக்கிறார்கள். எந்த குறைகளும் இல்லாமல் இருப்பதை நானும் அவதானித்திருக்கிறேன். சில சம்பிரதாயங்களை நம்புகின்றவர்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் சரி வச்சு பார்ப்போம் என்றவர்களுக்கு அது நம்பிக்கை இல்லாமலேயே போய்விடும். எனவே மிக கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் சனீஸ்வர பகவான் தானே அவங்கள் பணத்திற்கெல்லாம் மிகவும் காவலாக இருக்கக்கூடிய தெய்வம் என்றும் நம்பப்படுகிறதாம். எனவே சனி பகவான் இருக்கக்கூடிய குறைகளை தீர்த்து, சனி பகவானுக்கு அர்ச்சனைகள் செய்து சனி பகவானை நாங்கள் வழிபட்டாலும் கடன் தொல்லையிலிருந்து நாங்கள் மீண்டு கொள்ளலாம் என்பதாக சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. இது இந்த சாஸ்திர முறைகளை நம்புகின்றவர்களுக்கு, பண கஷ்டங்களால் அல்லல்படுகின்றவர்களுக்கு, கடன் பிரச்சனையால் அவதிப்படுகின்றவர்களுக்கான ஒரு சின்ன தகவலாக நாங்கள் இதை பரிமாறியிருக்கிறோம். இது உறுதிப்படுத்தப்பட்ட தளத்தில் இருந்து, இந்த சமய சாஸ்திர விடயங்களில் இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்ட தகவல். இதை உங்களுக்காக வழங்கியிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டியூப் தமிழுடன். வணக்கம் உறவுகளே.